அப்பா வந்து ஒரு பாடலை எழுதுகின்ற போது, அதாவது ஒரு பாட்டை எழுதுகிறப்ப மெனக்கெடுவார். அதாவது நம்ம ஒரு சாதாரண சுச்சுவேஷனாக இருந்தால் கூட இந்த சுச்சுவேஷன்லேயும் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் புதுசாக இருக்கணும், இந்த பாட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்குவார். அது வந்து அவருக்கு இயற்கையாக அமைஞ்சது. இன்னொன்று, அப்பாவுடைய பாடல்களில் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும். அதாவது முதல் வரி எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ இரண்டாம் வரியும் கிட்டத்தட்ட அதே இனத்தை சேர்ந்து தான் வரும். பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அது வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸை தாண்டி போனீங்கன்னா மீது எல்லாத்துக்குமே அது வந்து பொருந்தும். அப்பாவுடைய எந்த பாட்டு எடுத்துட்டாலும் பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் முனை நான் பாட வைத்தேனே, கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம், அந்த காணா அதில் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, இப்படி தான் வரும் அவருடைய இது எல்லாமே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இதில் வந்து என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு வரும்போது கேள்வி பதில் பாடல்கள் வரும். கேள்வி பதிலாக வந்து இப்போ என்ன சொல்லலாம், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன, காதல். இப்படி வந்து ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். இன்னொன்று வந்து பேசுவது கிளியா, முழுக்க கேள்வி பதிலே கிடையாது. அப்புறம் ஆமாம், அது இது அடுத்தடுத்து வருது. இதில் வந்து இன்னொன்று கேள்வி கேட்காமலே பதில் வரும். அதாவது காற்று வந்தால் தலை சாயும் நானல், காதல் வந்தால் தலை சாயும் நானும். அது நல்லதாக இருக்கும். அது இன்னொன்று வந்து கேள்விக்கு கேள்வி பதில். இப்போ நான் ஒரு கம்போசிங் போயிருந்தேன். அந்த சுச்சுவேஷன் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஏஎஸ் பிரகாசம் சார் இந்த மாதிரி அவளுக்கு கண்ணு தெரியாது, அவளை கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு வரான். தோட்டத்தில் வந்து அவள் கேள்வி கேட்குறா, அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார், இது இரவா பகலா அப்படிங்கிறது. அவன் சொல்கிறான், நீ நிலவா கதிரா, நீ நிலவாக இருந்தால் இது இரவு, நீ கதிராக இருந்தால் இது பகல், இது வனமா மாளிகையா அப்படின்னா அவன் சொல்கிறான், நீ மலரா ஓவியமா, இது வனம்னா நீ வந்து மலர், மாளிகைனா நீ ஓவியம். ஸோ கேள்விக்கு வந்து கேள்வியே பதிலாக வருது. அது போன்ற ஒரு பாட்டு தான் இது. இதில் வந்து என்னென்னா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, இரவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் இரவு வந்து, இப்படி கேட்டுகிட்டே வரார் இல்லையா. இதில் ஒரு சேஞ்ச் கடைசியில் என்ன சொல்வார்னா, ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் அப்படின்னு அவர் பாடுவார். இவர் சொல்வார், காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா. இதை எப்படி போட்டு பார்க்கலான்னா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா இருக்குல்ல, அதே மாதிரி ஓடி வந்தது காதல் என்பதா, தேடி வந்தது கருணை பாசம் என்பதா, பாடி வந்தது கருணை என்பதா, பார்க்க வந்தது உரிமை என்பதா. ஸோ இதை வந்து பிரித்து இப்படி போட்டிருக்காரு இதில். அது ஒரு புதுமையான ஒரு விஷயம். எனக்கு அது ரொம்ப தோணுச்சு. சரி, அதான் சொன்னேன். ரொம்ப அருமை. இதே நிழல் நிறை அணியா இது. நிழல் நிறை அணி. இதே மாதிரி என்ன யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்க்கு முத்தையா ஒரு விளக்கம் சொல்வார். இங்கே கேள்வி இருக்கும், அவள்கிட்ட பதில் வேற இன்னொருத்துல இருக்கும் அப்படின்ட்டு. அது அருமையாக இருக்கும். இது 1962 பார்த்தால் பசி தீரும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டிஎம்எஸ் சுசீலாவும் பாடிக்கிற பாட்டு. நம்ம ராமசாமி சார் இருந்தாருன்னா ரொம்ப ரசிப்பார். சரோஜாதேவி சும்மா கிளி மாதிரி, லட்டு மாதிரி இருக்கும். வெரி வைவேஷியஸ் அண்ட் லைவ்லி. அது மாதிரி இருக்கும். அதுக்கு ஒருத்தருக்கொத்தர் சளைக்காமல் இருக்கும் அந்த நடிப்பு. நம்மால் வந்து நொண்டியே எல்லாரையும் ஜெயிச்சிருவாரு. அது மாதிரி என்ன கிருஷ்ணா, அது ஒரு பெரிய லிம்பு கடைசி வரைக்கும் குறையாம இல்லை. அது ஒரு நிஜமாவே அது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா, அந்த கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது. எந்த கால் லிம்பு எந்த கை கொண்டு வரோங்கிறது இருக்கு இல்லையா. நாங்கள் ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து இப்போ தியாகுவுக்கு வந்து ஒரு காலில், அதான் வர்கீஸ், நான் பெரிய அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, அதாம்ல வர்கீஸு அப்படின்ட்டு. அது ஒரு கால் வந்து அவனுக்கு லிம்பு. அவன் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து அடித்து பிடிச்சி எல்லாரும் ஓடணும். எல்லாம் உடச்சி கடிச்சிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. அது திரும்ப எடுக்க முடியாது. ஒரே டேக் தான். இவன் வந்து லெஃப்ட் லிம்பை ரைட் ஆக்கிட்டு ஓடுறான். டேய் தியாகு, ரைட்டுலடா அப்படின்னு கத்துற. முடிஞ்சிருச்சு ஃபிலிம் வேறு. அப்போ நான் சொன்னேன், என்னடா இந்த கால், ஐயோ மறந்துட்டேன்டா. சரி, கிளைமேக்ஸில் போட்டு வந்து கிளைமேக்ஸ் அந்த டப்பிங் அப்போ அடி வாங்கினதில் எந்த கால்னு மறந்து போச்சேன்னு இன்னும் படத்தில் அப்படி தான் இருக்கும். அது வந்து அப்படி தான் வந்து நிறைய விஷயங்கள் மறந்துடும். ஆனால் சிவாஜி சார், நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், நாங்கள்னு ஒரு படமும், அப்புறம் சின்ன மருமகளில் ஒரு கைத்தடி ஒன்று வச்சுட்ருப்பார். ஷூட்டிங் ஷார்ட் இல்லைன்னா கூட அந்த கைத்தடி வச்சுட்டே உட்காந்துருப்பார். அப்போ கொடுங்கப்பா, போடா
வேலைப்படுறா அப்படிம்பாரு. கொடுக்க மாட்டார். என்னன்னா அது மிஸ் ஆகிடக்கூடாது. ஷார்ட் வரும்போது நம்ம விட்டுட்டு கைத்தடியெல்லாம் வந்துட்டா அந்த கண்ணாடி எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இப்போ நீங்கள் சொன்ன உடனே அதான் தோணுது. அது அப்படியே படம் ஃபுல்லாக அந்த லிம்ப், அந்த போரில் ஏற்பட்ட அந்த காயத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதில் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் நடிகர் திலகம்னா, அந்த லிம்ப் இருக்கும். பல்கியாக வேறு இருப்பார் அந்த படங்கள்லாம். லிம்ப் இருக்கும். இவ கொடி மாதிரி இருப்பாங்க சரோஜாதேவி. அண்ட் ஷி யூஸ் டு லுக் பியூட்டிஃபுல். சுற்றி வருவா, சிரிச்சு வருவா. பட் என்ன அநியாயம்னா நம்ம அட்டென்ஷன் முழுக்க அவர் மேலே தான் இருக்கும். எனிபடி எல்ஸ் வில் பி அ டிஸ்ட்ராக்ஷன். அதுதான் அவருடைய நடிப்பு. அந்த கம்பீரம் நொண்டி போனால் கூட அந்த கம்பீரம் அந்த மாதிரி. கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, எல்லாரும் பாடலாம். நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா. இதை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம். வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா, ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும், காதல் என்பதா பாசம் என்பதா, கருணை என்பதா உரிமை என்பதா, ஓடி வந்ததும் காதல் என்பதா, தேடி வந்ததும் பாசம் என்பதா, பாடி வந்ததும் கருணை என்பதா, பார்க்க வந்ததும் உரிமை என்பதா. சூப்பர். அப்பாவுக்கு தேசிய விருது, அதாவது ஒரு திரைப்பட பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருது வாங்கினது கண்ணதாசன். அப்படியா? ஆமாம், ஒரு திரைப்பட பாடலாசிரியருக்கு கொடுத்தது ஃபஸ்ட் அவார்டு அப்பாவுக்கு தான். குழந்தைக்காக டெல்லிக்கு போயிட்டாரு. ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியாச்சு. அவார்டு கொடுத்தாங்க. வணக்கம் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இவர் தூங்கிட்டார். அப்பா தூங்கி ஏஎல்எஸ் வாங்கிட்டு வந்துட்டார். தேசிய விருதும் அவர் தான் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ திரும்பி வரும்போது பார்த்தா எஸ் அப்படின்னு கை கொடுத்துட்டாங்க எல்லாரும். ஏன்பா அங்கேருந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வந்து ஒரு சின்ன டாலர் வாங்குறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி திருப்பி அப்போ நந்தாவோ யார் குஜராத்தில் யார் இருந்தான்னு தெரியல இன்ஃபர்மேஷனு, அவர்கிட்ட பேசி அதற்கு பிறகு தான் வந்து இந்த அவார்டுக்கெல்லாம் வந்து ஒரு தொகை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் தொகை கொடுக்கல. முதல் முறையாக அப்பா வந்து அதை பேசி வாங்கி கொடுத்தாருன்ட்டு. அந்த பாடல் ராமன் என்பது கங்கை நதி, அல்லா என்பது சிந்தி நதி, இயேசு என்பது பொன்னி நதி, நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலாகும்னு 3 திருடர்களுக்கிட்ட ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தையான ஏற்படுகின்ற மாற்றம் இது வந்து நிறைய படங்களில் இதே சுச்சுவேஷனுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வேறையாகவே இருக்கும், ஒன்றா அது இருக்காது. இப்போ நம்ம சொல்ல போகிற பாடம் அதே மாதிரி தான். ஒரு முரடன்கிட்ட வந்து ஒரு குழந்தை பாசத்தை காட்டின உடனே அவனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான். அவன் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக இருந்து திருடனாக மாறி வந்தவன்
அதான் சொல்கிறான், தானே முளைத்த மரம் தனியாக வாழ்ந்த மரம் ஏன் முளைத்ததென்றாயோ என் செல்வமே, எனக்கே தெரியாதம்மா அப்படிங்க. ஆசையனும் காட்டுக்குள்ளே பாதி வழி போனவர்கள் தான் செய்த பாவம் அம்மா என் செல்வமே, நான் செய்த பாவம் இல்லை. அதில் என்னென்னா, தொட்டியில் வாழ்ந்த பிள்ளை தொட்டிலில் வாழ்ந்ததில்லைங்கிறார். அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது, தொட்டியில் வாழ்ந்த பிள்ளை தொட்டிலில் வாழ்ந்ததில்லை, அப்பன் என்று அழைத்தாயம்மா அதில் என் கற்பனை வளர்த்தாயம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கும் ஒரு முரட்டு பயலான ஒருத்தனுக்கும் உள்ள பாசம், அது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல். என்ன ஒன்று, அந்த பாட்டுக்கான அந்த ஹெவினஸை வந்து அந்த கதாபாத்திரம் தாங்கலை, அவரோட தாடியை விட ஒட்டி வச்சு. மேஜர் சுந்தர்ராஜன் படாத பாடுவார் பாவம். அந்த பாட்டு ஃபுல் பாட்டு அவர் மேலே இருக்குது, அவர் தான் பாடுறாரு. இந்த கையை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறேன்ட்டு அவரே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல. சிவாஜி பக்கத்தில் நிற்கும்போது நம்ம காணாமல் போய்டுறோன்னு ஒரு இருக்க, இந்த 2 கை கொடுத்துருக்கானே அது என்ன செய்யறதுன்னு தெரியும், அதில் முழுக்க தெரியும் அவருடைய அவஸ்தை. 2 கைங்கிறது 1000 கைகளுக்கு சமானங்கிற மாதிரி அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பார். வராது பாவம். 1972 படத்தினுடைய பெயர் இதோ எந்தன் தெய்வம். எம்எஸ்வியினுடைய இசையமைப்பு தான், டிஎம்எஸ் பாடியிருப்பார். அதில் பின்னால் பேக்ரவுண்டில் கேஆர் விஜயா இருப்பாங்க, இந்த குழந்தை இந்த பொண்ணு. அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஷாட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க இதோட சேர்ந்தே இருக்காது, தனியாக ஒரு ரிலீஃப் ஃபேக்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. தானே முளைத்த மரம் தனியாக வளர்ந்த மரம் ஏன் முளைத்ததென்றாயோ என் செல்வமே, எனக்கே தெரியாதம்மா. தானே முளைத்த மரம் தனியாக வளர்ந்த மரம் ஏன் முளைத்ததென்றாயோ என் செல்வமே, எனக்கே தெரியாதம்மா. ஆசை எனும் காட்டுக்குள்ளே பாதி வழி போனவர்கள், ஆசை எனும் காட்டுக்குள்ளே பாதி வழி போனவர்கள் தான் செய்த பாவம் அம்மா என் செல்வமே, நான் செய்த பாவம் இல்லை. பால் குடித்த பாசம் இல்லை, அள்ளி சென்ற பாடம் இல்லை. பால் குடித்த பாசம் இல்லை, அள்ளி சென்ற பாடம் இல்லை. ஊருக்கு நான் யாரம்மா என் செல்வமே, உறவுக்கு நீ யாரம்மா. தானே முளைத்த மரம் தனியாக வளர்ந்த மரம் ஏன் முளைத்ததென்றாயோ என் செல்வமே, எனக்கே தெரியாதம்மா. கல்லுக்கும் நெஞ்சமுண்டு கண்ணுண்டு கண்ணீருண்டு, கல்லுக்கும் நெஞ்சமுண்டு கண்ணுண்டு கண்ணீருண்டு, சொன்னவள் நீதானம்மா. தெய்வத்தை உன்னிடம் கண்டேனம்மா. தொட்டியில் வாழ்ந்த பிள்ளை தொட்டிலில் வாழ்ந்ததில்லை, தொட்டியில் வாழ்ந்த பிள்ளை தொட்டிலில் வாழ்ந்ததில்லை. அப்பன் என்று அழைத்தாயம்மா அதில் என் கற்பனை வளர்த்தாயம்மா. அப்புறம் அன்பென்றும் ஆசை என்றும் பண்பென்றும் பாசம் என்றும் சொன்னதை கேட்டேனம்மா, அதை நான் சொர்க்கத்தில் காண்பேனம்மா. தானே முளைத்த மரம் தனியாக வளர்ந்த மரம் ஏன் முளைத்ததென்றாயோ என் செல்வமே, எனக்கே தெரியாதம்மா. முதல் முறை உண்மை. ஆமா பாருங்க, இன்னும் முடியல. 2 எக்ஸ்ட்ரீம் அப்பாவுக்கு வந்து பாட்டு எழுதும்போது இருக்கும். அதாவது காமெடி சாங்ஸ் எழுதுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைகளை வச்சு எழுதுறதுலேயும் வந்து குழந்தைகளை வச்சு அதில் காமெடி, இப்போ காமெடி எழுதுறதா இருந்தாலும் சரி, அதிலே கொஞ்சம் சீரியஸ் இது இருந்தாலும். இப்போ உங்களில் ஒருத்தி படம் சொன்னேன் இல்லையா,
அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் எப்படின்னா, இவளுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தியவர்கள் எல்லாரையும் கடத்திக்கிட்டு போய் உங்கள் முன்னிலையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறத அவள் சவால் விடுவாள். அதே மாதிரி எல்லாரையும் ஒரு வேனில் வந்து கடத்திட்டு போகிறாள். போகும்போதே சொல்லிடுவாள், நீ வந்து யார் நிறுத்தினாலும் ஏதாவது கேள்வி கேட்டு நீ அதிகமாக பதில் சொல்லக்கூடாது. சொன்னீன்னா இந்த துப்பாக்கி இருக்குல்ல, இதில் ஒரு தட்டு தட்டுவேன், நிறுத்தணும். இல்லை 2வது தட்டு, அதுக்கும் நிறுத்தலையா 3வது தட்டு தட்டுவேன், நீ நிறுத்தலைன்னா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லியே கூட்டிகிட்டு போவார். இந்த கம்போசிங் அப்பாட்ட சொன்னா குஷி ஆகிட்டார். ஜாலி அப்படின்னு உட்காந்து பேசிட்டு சுருளிராஜன் பாடுற மாதிரி வரும். அவங்க அந்த கல்யாணத்துக்கு தானே கூப்பிட்டு போகிறாங்க. அதனால் சீர்வரிசை அப்படின்ட்டு அரிசி ஒரு தட்டு, பருப்பு ஒரு தட்டு, வெல்லம் ஒரு தட்டு தருகிறா, ஆக 3 தட்டு வரிசை தந்தவுடன் அங்கே ஒரு வேட்டு விடுகிறான்னு அதை கொண்டாந்து அதில் லிங்க் பண்ணுவார். இது வந்து காமெடி பாட்டுக்கு ஆறாரோ வரி ஆறாரோ அசட்டு பிள்ளை ஆறாரோன்னு சொல்லி அந்த பாடல்களில். அதே சமயம் அதில் வந்து குழந்தைகளை வந்து அவர் கொஞ்சம் ஹெவியாகவும் உண்டு. அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டாருன்னா, இப்போ பஞ்சனனுடைய குழந்தை இறந்தபோது அந்த கவிதை வந்து இன்னமும் அப்படியே மனசில் நிற்கிது. முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த இலை, 10 மலர்கள் கொத்து மலர்கள் ஒன்றாய் கூடி சமைத்த முகம் 10 மாதம் கூட பாலன் வயதாக உள்ளேன். அதில் அது வந்து அந்த ஆழம், பிள்ளை பருவத்தை பிணமாய் கிடப்பதுங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரை நிகழ்ந்ததில்லை அப்படிங்கிற அந்த இது ஒரு ஃபீலோட எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடுவார். இப்போ அந்த சித்தியில் வருது இல்லையா, காலம் இது கண்ணுரங்கு மகளே, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு பாடலுக்குள்ளே சொல்கிற மாதிரின்னு. அந்த மாதிரியாக இந்த பாடல்லையும் வந்து சொல்லும் போதே, அந்த சுச்சுவேஷனை சொல்லும் போதே அதை அந்த ஒரு முரடன் அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, வார்த்தைகள் ஒரு அழகாக வந்து விழுந்துருச்சு அந்த பாட்டில். அடுத்த பாட்டு இப்போ நான் சொன்ன அந்த கவலை இல்லாத மனிதன் படத்தில் வந்து அப்பா சந்திரபாபு இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வரல, அப்படியே காலைல வராமல் இருக்காருன்னொன்னே அப்பா சந்திரபாபு வீட்டுக்கு போகிறாரு. என்னென்னா உள்ளே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா வாசலில் உட்காந்துருக்காரு அப்பா. ஒரு மணி நேரம் ஆச்சு, எங்கப்பானா அவர் அப்பயே பின்னாடி இறங்கி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. பின்பக்க வாசல் வழியாக அவர் கிளம்பி போயிட்டார். அங்கேருந்து வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் நடக்கலைன்னா அந்த மொத்த பணமும் போச்சு. அப்போ செட்டில் வந்து பாலையானனும் எம்ஆர் ராதாவும் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு, இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி போய் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இது வந்து கண்ணதாசன் மீது பாலையானனும் சரி எம்ஆர் ராதாவும் வந்து வைத்திருந்த ஒரு அன்பு, எப்போ கடைசி வரைக்கும் அந்த அன்பு. இத்தனைக்கும் இவர் வந்து பக்தியில் இருக்கும்போது அவர் வந்து இன்னும் பெரியார் ஸ்டார் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அது மாறவே இல்லை. அந்த மாதிரி வந்து பாலையா அப்படின்னாவே அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இப்போ பாலையாங்கும்போது பாலையானனோட பிள்ளைகள் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து சாய்பாபா அண்ணன் வந்து எப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட கிட்டார் வாசிக்கிறவர். அதாவது வந்து கம்போசிங் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும்னா, எம்எஸ் விஸ்வநாதனா யார் வந்தாலும் ஒரு ஹார்மோனியம் வரும், ரிதம் செக்ஷனுக்கு ஒரு தபலா, விஸ்வநாதன் இருந்தால் ஒரு டோலக்கு, கோபாலகிருஷ்ணன் டோலக் வாசிப்பவர், ஒரு கிட்டாரிஸ்ட் வருவாங்க. இப்போ இளையராஜாக்கிட்டையும் அதே மாதிரி தான் வரும். இளையராஜாட்ட ஒரு கிட்டாரிஸ்ட் சந்தானம்னு இருந்தார். அந்த சந்தானம் வந்து எப்படின்னா இளையராஜா எப்படி இருக்காருன்னா அவன் பயந்தே உட்காந்துருப்பார். இது 2-3 கம்போசிங்கில் அப்பா கண்டுபிடிச்சிட்டார், இந்த சந்தானம் இளையராஜா பார்த்து மிரள்றான் அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் வேணும்னா இளையராஜா உட்காந்துருக்காரு, சந்தானம் அண்ணே கோல்கொண்டா சாப்பிட்றியா, அவர் மிரண்டு போய் ஏன் கோல்கொண்டா சாப்பிட்டா ஆள் கொண்டாங்குமோ அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் இருக்கும். அந்த கம்போசிங் வரவங்களோட எப்போவுமே ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் அப்பாவுக்கு. அதில் சாயண்ண வந்து ரொம்ப க்ளோஸு. ஒரு தடவை அப்பா வந்து மலேசியாவுக்கு போகிறாரு மீட்டிங்க்கு. அப்போ சாயன் வந்து அண்ணன் காலைல வீட்டுக்கு வந்தார். என்ன தம்பி, அண்ணா எனக்கு வரும்போது ஒரு கிட்டார் வாங்கிட்டு வாங்கினேன் அப்படின்ட்டார். எனக்கு சிரிப்பு, ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் வாங்கிட்டு வர மாட்டார், மறந்துடுவார். சட்டை கேட்டில்ல அப்படிம்பார், வந்து வாங்கிட்டு வரலையாப்பா, என்ன மறந்துட்டா அப்படி எல்லாத்தையும் மறந்துடுவார். இது வந்து அப்பா ஊர்லேருந்து வராரு, ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கோம், பிளேன்லேருந்து கிட்டாரோட இறங்குறாரு. இப்படியே இறங்கிட்டு இருக்காரு பிளேன்லேருந்து. அப்படி ஒரு அவர் மேலே ஒரு இது. இப்போ கம்போசிங் விஸ்வநாதன் வரல, இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன சாய் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு. பண்ணிக்கணுன்னே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது அப்பாட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஒரே பிரச்சனைண்ணே. அப்படியா, யாருன்னா அந்த ஆர்ட் டைரக்டர் ஏதோ பேர் சொன்னான், மோகனாவோ ஏதோ பேர், இது மாதிரி. அப்படியா அப்படின்ட்டு பேசாமல் விட்டு திருப்பி கொஞ்சம் கழிச்சு, எந்த மாதம் பிறந்த, ஜூலை,
சரின்ட்டு விட்டார். அப்புறம் அப்படியே அது கேஷுவலாக பேச்செல்லாம் போயிடுச்சு. படம் சாங் கம்போசிங் ஆரம்பிக்குது. இது வந்து யாருன்னா பாலையானம் பையன் கணேஷ்ன்னு சொல்லிட்டு, அவனும் நானும் ஒன்றா படித்தான் சென்ட் பீட்ஸில். அவன் சொல்லிட்டு இருந்தான் அன்றைக்கி. இப்போ கம்போசிங்கில் அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, இந்த பக்கம் நான் என்ன சாமியோ அப்படின்னு சொல்லி அந்த சாங் போகும். இதில் வந்து நடுவில் ஒரு 4 வரி சரணத்தில், ஜூலையில் பிறந்ததன் ஜாதகம், காதலில் அது ரொம்ப சாதகம், தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம், எங்கு செல்லுமோ இந்த நாடகம். இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குன்ட்டு? அதுதான் ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வீடு 1973 MSV இசையமைப்பில் சாய்பாபா, பாலையாவின் மகன் சாய்பாபா பாடியிருக்கிற பாட்டு. நாகேஷ் வந்து ஒரு பெரிய அட்டகாசமே பண்ணியிருப்பார் அந்த பாட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாரும் கொரியோகிராஃபியெல்லாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு கிட்டாரை வச்சுட்டு நாகேஷ் ஆடுற ஆட்டம், கடைசியாக லக்ஷ்மின்னு நினச்சி வி.கே. ராமசாமிக்கு குடுமையை பின்னி விட்டுட்டு போவார். மாட்டிக்கலாம், அதுதான் ரொம்ப மாட்டிக்கலாம். அதில் மலர்களில் படுத்தவள் சகுந்தலை அந்நாளில், என் நிலைதனை கெடுத்தவள் மாலதி இந்நாளில் சொல்லிட்டு சலோமி, சலோமினா ட்ராங்குலிட்டி, பீஸ் அப்படின்னு கிரீக் ஆரிஜின். அது சலோமி 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 ஐ லவ் யூ அப்படிதானே. அந்த பக்கம் வாழ்ந்தவன் ரோமியோ, இந்த பக்கம் நான் என்ன சாமியோ. Oh my sweetie, oh my sweetie, ஓடிவா தப்பிச்சேன்டாப்பா. ஜூலையில் பிறந்தது ஜாதகம், அக்காதலில் அது ரொம்ப சாதகம். ஜூலையில் பிறந்தது ஜாதகம், காதலில் அது ரொம்ப சாதகம், தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம், தந்தை வழியில் கொஞ்சம் பாதகம், எங்கு செல்லுமோ இந்த நாடகம். Oh my sweetie, oh my sweetie, ஓடிவா. அப்புறம் கிட்டார் வாங்கிட்டு தரல சாய்பாபாக்கு. இனி உன்னை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை கண்டவர் உறங்கிடார். அதில் இது வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கிட்டார் பிட்டு இது ஒரு, அது வந்து அதுக்கு ஆக்ட் பண்ணி காமிக்கணும். நாகேஷ் ஒரு படி மேலே போவார். கிருஷ்ணன் இந்த டடனு பண்ணும்போது அந்த இது இருக்குல்ல டைட்டன் பண்ணுறது, அது ஒரு வாட்டி டைட்டன் பண்ணுவார். சாத்தியம் இப்படி வாசிட்டார் அப்படின்னு ஒரு வாட்டி அதை டைட்டன் பண்ணுவார். அருமையாக இருக்கும். இனி உன்னை யாரும் நெருங்கிடார், உன் இளமையை பார்த்தவர் உறங்கிடார், ஊர்வசி வந்தாலும் மயங்கிடார், ஊர்வசி வந்தாலும் மயங்கிடார், உன்மேலானை மை கிட்டார், மை கிட்டார், மை கிட்டார். Oh my sweetie, oh my sweetie, ஓடிவா. எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி பார்த்த முகங்கள்னு சினிமா சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தா சிவாஜி சார் எப்பயாவது வருவார், சாவித்திரி அம்மா வருவாங்க. சாவித்திரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து ஒரு பீரியடில் ரொம்ப சண்டை. ரத்த திலகத்தில் வந்து ஏதோ இந்த மாதிரி டேட்டு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்பா திட்டி, கண்ணதாசன் வரக்கூடாது, வரலைன்னா நான் ஷூட்டிங்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அப்பா ஷூட்டிங்கே போகாமல் அந்த அம்மா வந்து நடித்து கொடுத்தாங்க. ஆனால் அது பிற்காலத்துலேயும் வந்து அந்த இது இருந்துச்சு, அப்பாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு.
ஒரு நாள் அப்பா வந்து அந்த அம்மா வந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்பா திட்டுறாரு, அறிவு இருக்கா உனக்கு, நான் தான் சொன்னேன்ல செய்ய வேண்டாம்னா ஏன் பண்ணுற அப்படின்னு. அந்த அம்மா ஏதோ சொல்லுது. சொல்லிட்டு வந்து அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு போச்சு. பிராப்தம் படம் ஆரம்பிக்கிறத வேண்டாங்கிறார் அப்பா. உன்னால் முடியாது, நான் இப்படி இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னையே வந்து ஏமாற்றிட்டாங்க, உன்னெல்லாம் வந்து ஏமாற்றிடுவாங்க அப்படின்னா அந்த அம்மா கேட்கல. நான் அது படத்தை எடுக்கணுங்கிற இதில் எடுத்து அந்த படம் நஷ்டப்பட்டு ரொம்ப காலத்துக்கு பிறகு அந்த அம்மா வருவாங்க. வந்து வீட்டு வாசலில் இறங்கி நேராக வீட்டுக்குள்ளே வருவாங்க. எங்கள் அம்மாவுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்குள்ளே போய் அப்படியே செவுத்தில் சாஞ்சிட்டு அப்படி உட்காந்துருவாங்க. 1 மணி நேரம் காஃபி சாப்பிட்றாம அம்மா அதை கேட்பாங்க. அது தெலுங்கில் கேட்பாங்க, எங்கள் அம்மா சாப்பிட்றியாண்டு அப்படின்ட்டு பேசாமல் இருப்பாங்க. கண்ணிலேருந்து தண்ணியாக வழிஞ்சிட்ருக்கோம். எந்திரிச்சு அப்படி கண்ணை தொடச்சிட்டு கிளம்புவாங்க. அண்ணன் வந்துட்டாங்க பார்க்குறியா, இல்லை வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்க. இது வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். ஒரு 10 தடவையாவது சாவித்திரி அம்மாவை அப்படின்னு நான் வீட்டில் பார்த்துருக்கேன். அந்த அம்மா வந்து அதான் அப்பா ஒரு இதில் எழுதினார்ல, காலங்கள் உள்ளவரை கண்ணியருக்கு யாரும் இந்த காதல் வர வேண்டாமடி, அந்த கோலம் வர வேண்டாமடிங்கிற. அது அந்த அம்மாவுக்கு அது இதாகிடுச்சின்னு வச்சுங்களேன். இந்த பிராப்தம் வந்து மூக மனசுலுங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய தமிழ் இது. மூக மனசில் பெரிய ஹிட்டு. அதில் வந்து இது வந்து மறுபிறவி கதை. ஸோ மறுபிறவி கதை, முதல் பிறவியில் வந்து அவங்க காதலர்களாக இருந்திருப்பாங்க. பின்னாடி அடுத்த பிறவியில் வந்து அடுத்த பிறவி ஆரம்பித்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் முதல் பிறவி ஃபுல்லாக வரும். இவர் படகோட்டி, அந்த அம்மா வந்து ஒரு ஜமீன்தாருடைய மகள். இவர் ஒருதலை காதலாக இருக்கும், இவர் கைக்கிளை ஒருதலை காதல். ஆனால் அந்த அம்மாவை வந்து கம்பல் பண்ணி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து விதவையாக திரும்பி வரா. ஸோ தன்னுடைய ஆதங்கம், தன்னுடைய அந்த காதல் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க. அந்த அம்மாவுக்கும் தெரியுமே வந்து இந்த படகோட்டி நம்மளை காதலிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த அம்மாவை தூங்க பண்ணுறதுக்காக ஒரு பாட்டு. அதுதான் வந்து இந்த இது. தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாத என் ஆசை சின்னம்மா, வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா, ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது ஆனாலும் வழி என்ன தாயே, அணையாத விளக்கொண்டு எப்போதும் உனக்கென்று சுமதாங்கி கல்லாக நீயே, நதி இருந்தால் மீன் இருக்கும், விதி இருந்தால் கண்ணன் துணை இருக்கும். இப்படி போகும் அந்த பாட்டு. அற்புதமான ஒரு பாட்டு. அந்த காலகட்டத்தில் வந்து இதை விட நேற்று பறிச்ச ரோஜா ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து. இந்த சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து தான் முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு படம் ஆனந்தராகம்னு நினைக்கிறேன். அதில் வந்து சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடுது தென்னங்காத்து, அவ தென்னங்காத்து. இதே வந்து அப்படியே இதில் பண்ணியிருப்போம். மேகம் இங்கே திரளுது, காற்று இல்லை காற்று, மேகம் திரளுதடி. அதை இல்லை, அது இல்லை, மேகம் அங்கே இருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று இல்லை, காற்று இல்லைம்மா காற்று வரிசைக்கு வரேன். அதை நான் ஒர்க் பண்ண ஆனந்தராகம். ஸோ இந்த படத்தில் இந்த பாட்டு வந்து எனக்கு என்னமோ மற்ற பாடல்களை விட அதிகமாக எனக்கு கவர்ந்த பாட்டாக ஒரு பாட்டு. எனக்கு அம்மாவுடைய நிலைமை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வருதுனால அப்படி நிச்சயமாக இன்னமும் அந்த அறைக்குள்ளே போனால் ஒரு பழைய இப்போ அந்த இல்லை, அப்போ வந்து அது மாடர்ன் இது பெரிய ஃபிலிப்ஸ் ரேடியோ பட்டன் சிஸ்டம்னு. இன்றைக்கெல்லாம் அது வந்து ஆன்டிக் பீஸ் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் அப்படி போய் அந்த அம்மா செவத்தில் சாஞ்சி உட்காந்தாங்கன்னா 1 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க அதுக்குள்ளேயே. இந்த பாட்டு பற்றி இதான் நேற்று நம்ம ஹிந்து பாலா கிட்ட ரொம்ப நாள் பேசியிருந்தேன். ஏன்னா உலுக்கி விட்டுருச்சு இந்த பாட்டு. இது என்ன ராகம், இதனுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஆட்டு வித்தால் யார் ஒருவர், அந்த மியூசிக் மாதிரியே இருக்கும் ஆரம்பம். அது மாதிரி இன்னொரு பாட்டும் இருக்குது. இது என்ன ராகம்னும் போது பாவம் அவர் ராத்திரி தூங்க விடாமல் அவரு அதுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் பாலாவை விட மாட்டார். முழுக்க எல்லாத்தையும் பார்த்து இது ஹிந்துஸ்தானி பைரவி, ஹிந்துஸ்தானி பைரவி. அதான் நம்முடைய இதில் சொல்லணும்னா மிஸ்ர சிந்து பைரவிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறது சொன்னார். எம்எஸ் வீட் என்னென்னா, நீங்கள் ஒரு ராகம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, தொடும்போது அவர் வேறு இடத்துக்கு போயிருப்பார். அவர் கற்பனை ஊற்று அவருக்கு எப்படி போகுதோ அந்த வழியில் போயிருப்பார். இந்த ராகத்தில் தான் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னார். ஒருவேளை அந்த பாட்டினுடைய அழகே அதனாலேயும் வரும். என்னுடைய குருநாதர் சொல்வார், ஒரு நல்ல மியூசிக்னால் எப்படி இருக்கணும்னா லைட்டாக இருக்கணும். கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் இருக்குல்ல, அதனுடைய வாசப்படியில் கொண்டு விட்டுருணும், அவ்வளோதான். அதான் அழகாக இருக்குன்னாரு. இந்த பாட்டும் அது மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அருமையான பாட்டு. தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை சின்னம்மா,
வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா, நாளாக என் ஆசை சின்னம்மா. கண்ணான பிள்ளை இல்லாமல் இங்கே கண்ணீரில் வந்தாயே சின்னம்மா, கண்ணான பிள்ளை இல்லாமல் இங்கே கண்ணீரில் வந்தாயே சின்னம்மா. சேயாக நீயாக தாயாக நானும் சீராட்ட வந்தேனே சின்னம்மா. தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை சின்னம்மா, வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா, நாளாக என் ஆசை சின்னம்மா. ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது ஆனாலும் வழி என்ன தாயே, அறியாத பெண்ணல்ல கனவோடு உறவாடு சுமை தாங்கி கல்லாக நீயே. கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏனோ கருணை இல்லை, தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் நாளா தாழாத என் ஆசை சின்னம்மா, வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா. அன்பான சொந்தங்கள் அபிமான உள்ளங்கள் என்னாலும் துணை உண்டு தாயே, அணையாத விளக்கொன்று எப்போதும் உனக்குண்டு அறியாத உறவுண்டு தாயே. நதி இருந்தால் கரை இருக்கும், விதி இருந்தால் கண்ணும் துணை இருக்கும், தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை சின்னம்மா, வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா. இதுல நதி இருந்தால் கரை இருக்கும், விதி இருந்தால் கண்ணன் துணை இருக்கும். கண்ணன்கிறது அந்த கேரக்டருடைய பேர், சிவாஜியினுடைய கேரக்டருடைய பேர். ஆனா இவர் கும்பிடுற கண்ணனோட எப்படி அது பொருந்தது பாருங்க. விதியெனும் ஒன்றை நீ வெல்வதும் உண்டு கான், வெல்வது உன் விதி என வேதன் விதித்ததால் அப்படிம்பாரு. விதியெனும் ஒன்றை நீ வெல்வதும் உண்டு கான், வெல்வது உன் விதி என வேதன் விதித்ததால் அப்படிம்பாரு. அதில் விதி இருந்தால் கண்ணன் துணை இருக்கும். உனக்கு விதிக்கப்பட்டிருந்தா இதுல இருந்து யூ கேன் டைட் ஓவர் திஸ் கிரைசிஸ்ங்கிற மாதிரி இருக்கு. அண்ணாதுரை சொன்ன மாதிரி ஐயா, ஓ ஆறாது ஆறாது அழுதாலும் தீராதுங்கிறது நேரு இறந்த பொழுது கவிஞர் எழுதின வரியா, முத்தையா நமக்கு எடுத்து சொல்றாரு. அது ரொம்ப நன்றி. அப்படி ஒரு இது விதி நதி இருந்தால் கரை இருக்கும், விதி ஏறுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா நதியும் கரையும் வழிநடுக ஏறுறதுக்கு இடம் இருக்கு, ரெண்டு பக்கமும் இடம் இருக்கு, ஏற முடியுதா? முடியல. அதுதான் அதுக்கு ஒரு விதி இருக்கணும். அப்பதான் கண்ணனுடைய துணை நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி. நிறைவுக்கு முன்னாடி ஒரு சின்ன சொல்லு. அப்பா வந்து எல்லாம் சொல்லுவாங்க கண்ணதாசன் குழந்தை மாதிரின்ட்டு. அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து டிகிரி படிக்கிறேன், ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அப்பா படம் எடுக்கலாமா? எடுக்கலாம்டா. யார்? சிவாஜி வச்சு. சிவாஜியா? வா அப்படின்னு காரில் கிளம்பிட்டோம். நேராக சிவாஜி வீட்டுக்கு போனோம். நல்ல வேலை அன்னைக்கு பார்த்து சிவாஜி வீட்டில் இருந்தார். வாயா கவிஞா அப்படின்னாரு. அப்புறம் போய் பேசி நான் சண்முகத்திட்ட சொல்கிறேன், நான் பையன் தானே எடுக்கிறான், நீ இல்லையே, நீ உங்கள் அண்ணனுக்கு எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னாரு. இல்லை பையன் தான் எடுக்கிறான் அப்படின்னா சரின்னு வந்தோம். அப்புறம் அவர் தச்சோடி அம்பில் கை உடஞ்சி போய் படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆரம்பித்து பாடல்கள் கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாமே அப்படியே போயிடுச்சு. அந்த பாடல்கள் கிடைக்கல. நான் கடைசியில் எனக்கு ஒரு 2 பாட்டு கிடைச்சி அந்த நெகட்டிவோடு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன்.
அதில் ஒரு பாட்டு கண்ணன் கோயில் பறவை இது கருணை மன்னன் தீபம் இது அண்ணன் கலையில் ஓடம் இது அதுதான் இப்போது பாடுவது. அது வந்து வாணி ஜெயராம் அம்மா பின்னாடி பாடியிருப்பாங்க. அது அவங்க பாடும்போது கண்ணன் ஒரு பீச்சில் போவாங்க. அப்பா மேடையில் பாடும்போதெல்லாம் இந்த பாட்டை எப்படி பாடுவார்னா, கண்ணன் கோயில் பறவை இது கருணை மன்னன் அப்படின்னு வரும். இது என்னடா அப்பா வந்து ராகத்தை மாற்றி மாற்றி பாடுறாரு, பாட தெரியலையோன்னா பார்த்தா அப்பா ரெக்கார்ட் பண்ண பாட்டாக தான். அதே மாதிரி இன்னொரு லவுடு ஏட்டு, கண்ணம் சிவந்ததா கண்ணாளா கை தொட்டு பேசவும் இன்னாளா அப்படின்னு வரும். அது வந்து படம் நின்று போனோன்னு விஸ்வநாதன் பேசவும் இன்னாளா எண்ணம் கனிந்ததா முன்னாலே ஏக்கம் தெளிந்ததா தன்னாலே அது நின்று போச்சு. அது நின்னோடனே விஸ்வநாதன் வந்து நான் அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்குவானே, டே அது ரொம்ப ஸ்லோ இதுக்குறா, இன்றைக்கி எப்படா வரும், நான் ஸ்பீட் பண்ணிக்கிறேன்னு அப்படின்ட்டு அது வந்து ராஜாத்தி குங்குமம் சிங்காரம் அப்படின்ட்டு அந்த பாட்டை மாற்றினாங்க. இதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் தமிழ் சினிமாவுக்கு பாடின முதல் பாடல் அப்பாவுடைய சொந்த படம் ஹோட்டல் ரம்பா. அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு, அட இத்தனை நாளா இந்த சுகமேது நித்திரை வீணாச்சு அப்படின்னு வரும். அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி போய் பார்த்தோம். ஜோதிலட்சுமி முத்துராமன் சாரும் நடித்தாங்க. அது இதில் அந்த பாட்டை விட வந்து அந்த சீன் முடித்தோடனே போலீஸ் ரைடு வரும். இந்த ஜோதிலட்சுமி உள்ளே தள்ளி பூட்டி சாத்திடுவார் பீரோக்குள்ளே. போலீஸ் வந்து ரைடு வந்து என்ன யாருன்னா யாருமே இல்லையாண்ணா இந்த புடவை தெரியுது அப்படின்னு மாட்டிப்பாங்க. அந்த காமெடி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இது நின்று நிறைய படங்கள் நின்றதுனால கடைசியாக வந்து என்ன பண்ணார், வேணு செட்டியார்னு ஒரு தயாரிப்பாளர், அவர் தான் முள்ளு மலரும் ப்ரொடியூசர். இந்த வேணு செட்டியாரோட பிள்ளைகள் 2 பேரும் எங்கள் அண்ணன் காந்தி 3 பேரையும் பார்ட்னராக போட்டு ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது, அப்பா இவ்வளோ படங்கள் நின்று போச்சு, அதில் நான் ஆரம்பித்து நிறுத்திட்டேன், அதனால் இந்த படத்துக்கு ஆரம்பமே வந்து கொஞ்சம் ஒரு மங்களகரமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ரெக்கார்டிங் சுசிலாமா பாடுறாங்க. ஆனந்த முரளி மதுசூதனா என் ஆரம்பம் சுகமாக அருள்வாய் கண்ணா, ஸ்ரீதேவி மணவாள ராதாகிருஷ்ணா தினந்தோறும் நான் பாட வருவாய் கண்ணா, நீ பாட நானேதான் புல்லாங்குழல், நீ ஆட நானேதான் யமுனா நதி, இளமேனி உனக்கான பிருந்தாவனம், என் உள்ளம் உனக்கான சிம்மாசனம், உனைக்கான பிறந்ததுதான் 12 மாதம், உன்னை போற்ற பிறந்ததுதான் உயர் 4 வேதம், நலம்பாட தோன்றியதே மணிச்சங்கு நாதம், நவமான சேஷாதிரி தவசு பிரபாதம் அப்படி முடியும். நலமான சேஷாதிரி தவசு பிரபாதம். ஆனால் அந்த படம் நினைவுச்சு. இப்படி போய் நிறைய அப்பாவுடைய வாழ்க்கையின் இதில் நிறைய நிகழ்ச்சிகள், அது வந்து அதான் சொல்கிறேன்னு, தோன்றுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலைமைங்கிற மாதிரி யோசிக்க நிறைய வருது. இப்போ இறுதியான அந்த இதை சொந்த படம் ஆரம்பித்தவரும் இல்லையா, அது வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாருங்க. அது எதுக்காக உணர்ச்சி வசப்படுறாருன்னு தெரியாது. அங்கே பார்டரில் இந்தியா சைனா போகிறனோன்னு இங்கே ஒரு படம் ரத்த திலகம், இந்த பக்கம் இந்தியா பாகிஸ்தான்னொன்னே இன்னொரு படம் அந்த என்ன அது தாயே உனக்காக, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நஷ்டத்தை கொடுத்த படம், ஆனால் மன சந்தோஷத்தை கொடுத்த படங்கள். அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நஷ்டம் வந்து சம்பாரிச்சிக்கலாம், கடவுள் கொடுக்குறான், அதனால் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து கடைசி வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரையில் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது அப்பா தான். அது வந்து அது மறுப்பே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அப்படி இல்லை துரை, என் வாழ்க்கையை அவர் தான் நடத்திட்டு இருக்கார். ரொம்ப ரொம்ப நியாயமாக நேர்மையாக சொல்லணும்னா, எனக்கு இன்றைக்கி பெரும்பாலும் கண்ணதாசன் தான் சோறு போடுறார். நான் சாப்பிட்ற சாப்பாடு கவிஞர் போடுற சாப்பாடு. என்னை சமீபத்தில் கோயம்புத்தூரில் அழைச்சி முத்தையா ஏற்பாடு பண்ணி எனக்கு ஒரு சிறப்பு விருது கொடுத்தாங்க. கண்ணதாசன் விருது விழாவில் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. ஒரு சின்ன பெட்டகம் கொடுத்தாங்க, வெத்தலைவாக்கு பெட்டி மாதிரி. திறந்து பார்த்தா 1 லட்சம் ரூபா இருக்கு. நான் போன வருஷம் அமெரிக்காவுக்கு டூர் பண்ணேன். 9 இடங்களில் பாரதியார் நாடகம் போட்டேன். எல்லா பணமும் திரட்டி நம்ம ப்ரொடியூசருக்கு கொடுத்தேன். 1 காசு நான் வாங்கிக்கல, என் செலவு மட்டும். 1 ரூபா 10 ரூபா நான் அதில் வாங்கிக்கல. அதில் உறுதியாக இருந்தேன். என்ன செய்யுது, அவ்வளோ தூரம் போட்டு கூப்பிட்டு கவியரசர் சோறு போட்டார், காசு கொடுத்தாரு. நீங்கள் கண்ணதாசன் பற்றி ஒரு நிகழ்ச்சி பண்ணு, கண்ணதாசன் பற்றி ஒரு நிகழ்ச்சி பண்ணு. ஏன்னா அப்போ நீங்கள் சும்மா வந்து சார் அவரை பற்றி 4 வார்த்தை சொல்லுங்க, பாடுங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து வர பாடுறாங்க. அங்கே எல்லாம் கண்ணீருங்க, சந்தோஷமான பாட்டாக இருந்தால் கூட ஒரே கண்ணீர் விட்டு உணர்ச்சி வசப்படுறாங்க. எனக்கு விடவே இல்லை. ஸோ ஒன்றுமே இதுக்கு 1 ரூபா சம்பாதிக்கல, உழைக்காமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்போ இருக்கிற மாதிரி பாடிட்டு கிடிட்டு
சம்பாதிச்சு வந்தேன். அதனால் உங்களை மட்டும் இல்லை தவிர என்ன மாதிரி ஆட்களையும், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைம்பான் பாரதி. அது மாதிரி பாரதி எனக்கு புகழ் கொடுத்தாரு. எனக்கு படி அளக்கிறது கண்ண ஆசை. பாட்டு கொடுத்தது பாரதி, படி அளப்பது கவியரசன். கருப்பு 60களில் எங்கள் அம்மா வந்து ஒரு 2 கிரவுண்டு நிலம் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து ஷெனா நகர் அப்படின்னு சொல்கிற இடம். இந்த ஷெனா நகரில் ஒரு மூலையில் அந்த இடம் வரும். அதுக்கு பிறகு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காடு. அந்த காடு தான் இன்றைக்கி அண்ணா நகர். இந்த ஷெனாய் நகர் இந்த இடத்த வந்து அண்ணா நகர் விரிவாக்கம், அண்ணா நகர் உருவாக்கப்படுகின்ற போது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஷெனாய் நகர் இடத்தையும் சேர்த்து தான் அது அண்ணா நகரோட இன்றைக்கி சிந்தாமணி. அந்த இடம் இவங்க வாங்கின இடம் இன்றைக்கி சிந்தாமணி. இந்த இடத்த வந்து அதோடு சேர்த்துட்டு நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணிவிட்டு அந்த அதிகாரி வீட்டுக்கு வராரு. உங்கள் 2 கிரவுண்டுக்கு 2 கிரவுண்ட் கொடுத்துட்றோம், 7 பிள்ளைங்கங்கிறீங்க, இன்னும் 5 பிள்ளைகளுக்கு இன்னும் 5 கிரவுண்டு, மாதம் 500 கட்டினா போதும், வாங்கிக்கோங்க அப்படின்னு. அம்மாவுக்கு ஆசை. வேணாம், நாளைக்கு வந்து கட்சியிலேருந்து நமக்கு வந்து ஏதோ கேட்டு வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டார் அப்பா. அது வந்து அந்த காசுக்கு அவர் ஆசைப்படவே இல்லை. இன்னொரு ஒரு அமைச்சர், பேரெல்லாம் சொல்ல வேணாம், அவங்க வந்து ஆனால் இந்த இடம்லாம் நாங்கள் வந்து பட்டா போட்டு கொடுக்க போகிறோம், உங்களுக்கு ஒரு 15 ஏக்கர் போட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஐயா இந்த இடத்தெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்ட்டு அப்பா வேணான்ட்டார். அப்பாவோட கம்போசிங் ஒரு நாள் போயிட்டுருக்கோம் கோல்டன் பீச்சுக்கு. போகிறபோது இதுதானடா பட்டா போட்டு கொடுக்குறேன்னு இந்த இடம் தானடா சொன்னாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க, பீச்சு இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்பவும் வந்து வருத்தப்படல, வேணான்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஆனால் மனசுக்குள்ளே வந்து தவறு செய்பவர்கள் தவறாக, அதாவது வந்து அப்போ லஞ்சம் வாங்குறவனை பார்த்தா கோவம், அதை பார்த்தா கோவம், அரசியல்வாதிகள் வந்து மாறிக்கிட்டே வராங்க. ஏன்னா அவர் அதுலேருந்து வந்து காமராஜரை பார்த்துட்டாரு, எல்லாரையும் பார்த்து எல்லாமே வந்து தவறாக நடக்குதுங்கும்போது இதுக்கு ஒரு படம் எடுத்தா என்ன அப்படின்னு ஆரம்பித்து தான் கருப்பு படம். இந்த கருப்பு பணத்தில் வந்து ஒரு பாட்டு முழுக்க அந்த பாடலை அன்னைக்கு எடுத்தது. இன்றைக்கும் சரி, இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து நீங்கள் அந்த பாட்டை கேட்டாலும் அது வந்து ஏதோ நேற்று எழுதின மாதிரியே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பாட்டு. அதனால தான் அந்த பாட்டு நான் சொன்னேன் அது மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் கேட்டிருக்கீங்களா முன்னாடி? இல்லை, முன்னாடி இல்லை, கேட்டது எங்கேயா கேட்டப்போ தான். நேற்று தான் உங்கள் அப்பா எழுதி இருந்திருப்பாரு, அதை இன்னைக்கு என்கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்கள். அதனால் அவர் பாடுறதுக்கு முன்னாடி நான் வரிகளை சொல்லிடுறேன். கையிலே பணம் இருந்தால் கழுத கூட அரசனடி, கைதட்ட ஆள் இருந்தால் காக்க கூட நடிகனடி, பொய்யிலே நீழ்ந்தி வந்தால் புழுகனெல்லாம் தலைவனடி, பூசாரி வேலை செய்யும் ஆசாமி சூரனடி, போராடச் செல்பவனே வீராதி வீரனடி, போகாமல் இருப்பவனே சாகாத தலைவனடி, மார்தட்டி பேசிவிட்டால் மன்னாதி மன்னனடி, மன்னிப்பு கேட்டு வந்தால் மக்கனுக்கே தொண்டனடி, அடைந்தால் பதவிகளை அடைபவனே தியாகியடி, அல்லாமல் கொள்கைகளை சொல்பவனே துரோகியடி, முடிந்ததை சுருட்டுவதே முக்காலி கூட்டமடி, முட்டாள்கள் பிடித்த முயல் 3 கால் பறவையடி. முட்டாள்கள் பிடித்த முயல் 3 கால் பறவையடி 1964 விஸ்வநாதன் ராமூர்த்தி எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருப்பாங்க. யாரோ ஒரு டான்சர், நாட் அ பாப்புலர், இது தெரிஞ்ச பேர் கிடையாது நமக்கு, அவங்க வந்து இந்த பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், ஒரு எக்ஸலண்ட் கோரியோகிராஃபி. அது யார் கோரியோகிராஃபர் தெரியல, நீங்கள் அப்புறம் எனக்கு பார்த்து சொல்லணும். அருமையான கோரியோகிராஃபி. ஒரு ஷூட்டிங் தான் அது. இந்த பாட்டு வந்து ஒரு ஷூட்டிங் இன்டோரில் எடுத்திருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், அவசியம் பாருங்கள். கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைத்தட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட அழகனடி. எப்படி போகுது? பொய்யிலே நீந்தி வந்தால் புழுகன் எல்லாம் தலைவனடி, பூசாரி வேலை செய்யும் ஆசாமி சூரனடி, கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசனடி, கைத்தட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட அழகனடி, போராடச் செல்பவனே வீராதி வீரனடி, போகாமல் இருப்பவனே சாகாத தலைவனடி, மார்த்தட்டி பேசிவிட்டால் மன்னாதி மன்னனடி, மன்னிப்பு கேட்டு வந்தால் மக்களுக்கே தொண்டனடி, கையிலே பணம் இருந்தால் அப்படி வரும். அடைந்தால் பதவிகளை அடைபவனே தியாகியடி, அல்லாமல் கொள்கைகளை சொல்பவனே துரோகியடி,
முடிந்ததை சுருட்டுவதே முக்காலி கூட்டமடி, முட்டாள்கள் பிடித்த முயல் 3 கால் பறவையடி, கையிலே பணம். இது மாதிரி தான் இருக்காது. இந்த சிரிப்பு வருது வருதுல, அதே மாதிரி. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. காசை எடுத்து நீட்டு, கழுதவாடும் பாட்டு, ஆசை வார்த்தை காட்டு, உனக்கும் கூட ஓட்டு. சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது. அது மாதிரி, அதே மாதிரி டைப் பாட்டு இது. இது அந்தாதியை பற்றி சொல்லும்போது அது ஏற்கனவே சொல்லியிருக்கணும்னு தெரியல, இருந்தாலும் அது ஒரு தடவை சொல்லலாம். சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. என்ன கேள்வி? வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். இது ஒரு ஒரு பெண், ஒரு காதல் ஜோடி. அந்த காதலனுக்கான நண்பன் தான் வில்லன். அவனுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டான், என் நண்பன் நல்லவங்கிற மாதிரி. இப்போ போட்டில் போகிறாங்க, அவனுக்கு காதலனுக்கு நீந்த தெரியாது. அந்த சூழலில் ஒரு பாட்டு அந்தாதியில் ஆரம்பித்து, நான் விடுற இடத்துல நீ ஆரம்பிக்கணுங்கிறது தானே அந்தாதி. அந்த அந்தாக்ஷரி அந்த மாதிரி வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். இது என்னன்னா ஒவ்வொரு லைனுமே இப்போ அந்தாதியில் ஒரு 4 வரிகளுக்கு ஒரு முடிவாக வரல. இது வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின். அதாவது அடுத்தடுத்த வரியே இதுல அந்தாதியா வரும். பொதுவா அந்தாதி 4 வரி. 4வது வரியினுடைய ஈற்று சொல் அது அடுத்த கண்ணிக்கு முதல் வரி. அடுத்த பேரா ஒவ்வொரு வரிக்கும் அப்படி வரும். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். இப்படி பண்ணிடலாமா? வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவல். வரியா? நினைவலைகள் தொடர்ந்து வந்தால். வரியா பரலாம்? நேரம் எல்லாம். நீ நல்ல சுருதியோடு பாடு, நான் ராகமா பேசுறேன். நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரம் எல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கணைகள், மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி 2 பஞ்சனைகள், மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடி 2 பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மனம் 2 தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். தலையணையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள், தலையணையில் முகம் புதைத்து சரசமிடும் புதுக்கலைகள், புதுக்கலைகள் பெறுவதற்கு பூமாலை மனவினைகள். இது வரைக்கும் மனவினைகளில் இவன் ஆரம்பிக்கணும். அது பாட தெரியாமல் தண்ணீர். மனவினைகளுக்கு திருமணத்தை தான் சொல்கிறா. இப்போ அவர் ஆரம்பிக்கிறார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு மனவினைகள் யாருடனோ தான் மாயவனின் விதிவகைகள். அப்படி போகும். நல்லா இருக்குது. விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள் அப்படின்னு முடிப்பாரு. இப்போ கதை பிரகாரம் இவன் இப்போ அவன் இறந்து போயிட்டான். இந்த வில்லன் கிட்டேருந்து தப்பிக்கணும். இவன் எங்கெங்கேயோ சுற்றி ஒரு வீட்டுக்கு சேர்றா. அது யாருன்னு பார்த்தா அந்த வில்லனுடைய வீடு. இப்போ அந்த வில்லன் வீட்டில் இப்போ இவன் வந்துருவாங்கிற பயத்திலே இருக்கும்போது அந்த அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டான். என்னன்ட்டு அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டான்னு இப்போ அவனுக்கு தெரியாது தான் எந்த பொண்ணை திறத்திக்கிட்டு இருக்கோமோ அவளை தான் அந்த வீட்டில் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்காருன்ட்டு. இவன் வரும்போது பாலச்சந்திரன் சார் சூப்பராக பண்ணியிருப்பார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த ஆமாம் வசந்த கால நீரலைகள் நம்ம பாடிட்டு வரும்போது உள்ளேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். அந்த ஸ்ரீதேவி அப்படி நிற்பாங்க. நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள்,
நினைவலைகள் முடிந்த இடம் தாய்மகனாம் சூழ்நிலைகள்னு முடியும். ஒரு அற்புதமான ஒரு இல்லை துரை, இது நம்ம சிலபஸ்லயே இல்லை. ஆனா இந்த கவிதாலயா கிருஷ்ணன் வந்தா எப்படியாவது ஒரு கேபி படம் ஒரு பாட்டு ஒன்று வந்துடுது. அது ஒரு வழக்கமாகவே போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மழை காலம், புயல் எச்சரிக்கை இத்தனையும் மீறி எங்கள் அக்கா உட்பட எல்லோரும் இங்கே